அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் முன்விரோதம் காரணமாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை தமிழ்நாடு போலீசாரின் சிறப்பு புலனாய்வு படை விசாரித்து வந்த நிலையில் ஆளும் கட்சியினரின் தலையீடு உள்ளதால் விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதை ஏற்று விசாரணையை சிபிஐக்கு மாற்றி நீதிமன்றமும் உத்தரவிட்டது. ஆனால் இதை எதிர்த்து அப்போதைய திமுக தலைமையிலான அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவே சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படவே தவேக தலைமையிலான புதிய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை சமீபத்தில் திரும்ப பெற்றது. இதனையடுத்து தமிழ்நாடு போலீசார் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்க சிபிஐ போலீசாரும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். விரைவில் இது தொடர்பாக சிபிஐ புதிதாக வழக்கு பதிய முடிவு செய்திருக்கும் நிலையில்தான் திடீர் திருப்பமாக இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த சிறப்பு புலனாய்வு படை காவல் ஆய்வாளர் புகாரி அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது பொய் வழக்கு போட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உள்ளே தள்ளிவிடுவதாக தொழிலதிபர் அகில்குமாரை மிரட்டி கடந்த ஓராண்டில் மட்டும் 40 லட்சம் ரூபாய் வரை மவுண்ட் காவல் ஆய்வாளர் புகாரி பணம் பறித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் மேலும் 5 லட்சம் ரூபாய் கேட்டு அகில்குமாரின் வீட்டுக்கே சென்று இன்ஸ்பெக்டர் புகாரி மிரட்டியதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான ஆதாரங்களோடு காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் புகாரி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் நள்ளிரவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.